சினிமா துறையிலிருந்து பலரும் அரசியலுக்கு வந்திருந்தாலும் நடிகர் விஜய் மட்டும் தனித்துவமான கவனத்தை பெற்ற அரசியல் முகமாக பார்க்கப்படுகிறார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு கிடைக்காத ஆதரவு, டி ராஜேந்தருக்கு கிடைக்காத ஆதரவு, கே பாக்யராஜுக்கு கிடைக்காத ஆதரவு, ஆர் சரத்குமார்க்கும் கிடைக்காத ஆதரவு, அவ்வளவு ஏன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கே முழுமையாக கிடைக்காத ஒரு பெரிய மக்கள் ஆதரவு விஜய்க்கு உருவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. ரசிகர்கள் மட்டுமல்லாமல் இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், பெண்கள் என பல தரப்பினரும் விஜய் வரவேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர். நீண்ட காலமாக ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களித்து வந்த பலரும் கூட இந்த முறை விசில் சின்னத்தை தேர்வு செய்திருப்பது ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஒரு விழாவில் பேசிய நடிகர் ராதா ரவி விஜயின் பெயரை நேரடியாக சொல்லாமல் சினிமாவிலிருந்து ஒரு சகோதரர் பெரிய இயக்கங்களுக்கு போட்டியாக வந்திருக்கிறார். சினிமாவில் எந்த நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த மேடையை விட்டு இறங்கும் போது நானே தலைவனாயிடலாம், என்னை யாரும் கேட்க முடியாது என்று கூறியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.